போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருட்பணியாளர் எல்எம் ஜெகனிவாசகர் குடும்பத்தினர். அருட்பணியாளர் எல்எம் ஜெகனிவாசகர், மதுரை உயர்மறை மாவட்டம். இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி ரோஸ்மேரி பேட்ரிக் குடும்பத்தினர். திரு எம் பேட்ரிக் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி வாருங்கள், நம் இறைவன் இல்லம் வாருங்கள், கூடுங்கள், நல் சமூகமாக கூடுங்கள், நம் மீட்பரா நல் நேசரா, நம் மீட்பராய் நல் நேசராய் உறவு கொள்ள வாருங்கள், அவர் பலி பொருளாய் மாறுங்கள். வாருங்கள், நம் இறைவன் இல்லம் வாருங்கள், கூடுங்கள், நல் சமூகமாக கூடுங்கள், நம் மீட்பரா நல் நேசரா, நம் மீட்பராய் நல் நேசராய் உறவு கொள்ள வாருங்கள், அவர் பலி பொருளாய் மாறுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் எருசலேம் நகரில் மக்கள் செய்த கடுமையான பாவங்கள் மற்றும் அக்கிரமங்களினாலும் இறைவனின் பிரசன்னம் அவருடைய ஆலயத்தை விட்டு புறப்பட்டு செல்வதை ஒரு காட்சியாக நாம் வாசிக்க இருக்கிறோம். அக்காலகட்டத்தில் மக்கள் கடவுளின் பிரசன்னத்தை மறந்து ஆண்டவர் எங்களை கவனிப்பது இல்லை, இந்த நாட்டை அவர் கைவிட்டு விட்டார் என்ற ஆணவத்தோடு அநீதிகளிலும் சுயநலத்திலும் மூழ்கி இருந்தார்கள். கடவுளின் அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு மனித பலத்தின் மீதும் உலக பொருட்களின் மீதும் நம்பிக்கை வைத்ததே அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம். இன்றும் கூட நம்மில் ஒரு சிலர் நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைவனின் பிரசன்னத்தை மறந்துவிட்டு நம் சுயநலத்திற்கும் வசதிகளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கின்றோம். பல வேளைகளில் நம்முடைய குடும்பங்களிலும் சமூகத்திலும் அன்பு மறைந்து வெறுப்பும் அலட்சியமும் குடிக்கொள்ளும் பொழுது இறைவனின் பிரசன்னம் நம்மை விட்டு வெளியே செல்லலாம். எனவே இந்த திருப்பலியின் தொடக்கத்தில் இறைவாக்கின எசேக்கியேல் காலத்தில் மக்கள் தவறு செய்தாலும் மனம் வருந்தியதைப் போல நாமும் நம்முடைய குற்றங்களை உணர்வோம். நம் வாழ்வில் இறைவனின் பிரசன்னம் என்றும் நிலைத்து நிற்க நாம் மன்றாடுவோம். நம்முடைய பலவீனங்களுக்காகவும் செய்த பாவங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனம் இறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை
நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகி எங்களுடன் என்றும் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் அதிகாரம் 10, 18 முதல் 22 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ராயலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீர் எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களிலிருந்து யாரையும் தப்பவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோயிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலை உண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாய்ப்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ராயலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரும் இஸ்ராயலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகச்சாயல் கெபார் ஆற்றோரும் நான் கண்ட
முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களிடங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்று மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களுடன் நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வள்ளுவர் பெருந்தகை இவ்வாறு சொல்லுவார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல். ஒரு மடாலயத்தில் ஒரு சமையல்காரர் இருந்தாராம். ஒரு நாள் உணவில் உப்பை சற்று கூடுதலாக போட்டுவிட்டார். அந்த மடத்தின் தலைவரான குருவிடம் அனைவரும் புகார் செய்தார்கள். அப்பொழுது குரு கோபப்படாமல் சமையல்காரரை தனியாக அழைத்து இவ்வாறு சொன்னாராம், இன்று உணவு அருமையாக இருந்தது, ஆனால் என் இரத்த அழுத்தத்திற்கு உப்பின் அளவை நீ கொஞ்சம் குறைத்தால் என் உடல் நலம் இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் நான் கூடுதல் காலம் என்னால் வாழ முடியும் என்று அன்போடு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, தனிப்பட்ட முறையில் கிடைத்த அந்த மென்மையான திருத்துதலால் அந்த சமையல்காரர் தன் தவறை உணர்ந்து இனி எப்போதும் சமைத்தாலும் கவனமாக செய்ய தொடங்கினார். பகிரங்கமான அவமானம் அங்கு தவிர்க்கப்பட்டது. இதுதான் இயேசுவின் வழி. குறைகளை காணும்போது விலகி செல்வதோ அல்லது பகிரங்கமாக அவமானப்படுத்துவதோ அல்ல, மாறாக மென்மையாக திருத்துவது தான் இயேசுவின் வழி. இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது தவறு செய்பவரை நாம் எவ்வாறு மென்மையாக
திருத்தலாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான 3 வழிகளை வைக்கிறார். முதல் வழி, உங்கள் சகோதரன் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது குற்றத்தை சுட்டி காட்டுங்கள். இயேசு நமக்கு தரும் முதல் பாடம் நேருக்கு நேர் சந்திப்பது. தவறு செய்தவரை ஊருக்குள் அம்பலப்படுத்துவதற்கு முன்பதாக அவரிடம் தனிப்பட்ட முறையில் சென்று அன்போடு பேசுங்கள். அங்கே குற்றச்சாட்டுக்கு இடம் இல்லை. மாறாக மனித உறவை சீரமைக்கும் பாசம் மட்டும் தான் அங்கு அதிகமாக மிஞ்சும். இரண்டாவது வழி, மீட்கக்கூடிய முயற்சி. மனித உறவை எவ்வாறு நாம் மீட்டெடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு செவிசாய்க்காவிட்டால் 1 அல்லது 2 பேரை உங்களோடு அழைத்து சென்று மென்மையாக அவர்களை திருத்த பாருங்கள். தனிப்பட்ட பேச்சு பலன் அளிக்கவில்லை என்றால் முதிர்ச்சியான 1 அல்லது 2 ஆன்மீக நபர்களை உடன் அழைத்து செல்லுங்கள். இந்த இடத்தில் அந்த நபரை மிரட்டுவதற்காக அல்ல, மாறாக நியாயமான முறையில் உண்மையை உணர்த்தி அவரை தன் குடும்பத்திற்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக மீண்டும் ஈர்ப்பதற்கான ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான 2வது வழி முன்வைக்கிறார். 3வது வழி, ஒருமித்த ஜெபம் இயேசுவின் பிரசன்னத்தை கொண்டு வரும். நற்செய்தியின் கடைசியில் நாம் வாசிக்க கேட்டோம், எங்கு 2 அல்லது 3 பேர் என் பெயரால் கூடி வருகின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். திருச்சபை என்பது பிரிந்து கிடப்பவர்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலம். எங்கு மக்கள் மனக்கசப்புகளை நீக்கிவிட்டு மன்னிக்க முன்வந்து இயேசுவின் பெயரால் ஒன்று சேர்ந்து கூடுகின்றார்களோ அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு பிரசன்னமாக இருக்கிறார். அன்னை மரியாள் தனது வாழ்வில் தவறு செய்தவர்களை மென்மையாக திருத்தினார். கானா ஒரு திருமணம், அந்த இடத்தில் பார்க்கிற பொழுது ரசம் தீர்ந்து போனது. அன்னை மரியாள் அந்த ஊர் அறிய இதை குற்றத்தை பெரிதுபடுத்தி மணமக்களையோ மணமக்களின் குடும்பங்களையோ அவர் அவமானப்படுத்தவில்லை. மாறாக அமைதியாக இயேசுவிடம் சென்று அவர்களிடம் திராட்சரசம் தீர்ந்து போனது என்று கூறி ஒரு தாயின் மென்மையான கரிசனையை ஆரோக்கியத்தாய் வெளிப்படுத்தினார். பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று அன்பான வழிகாட்டுதலை ஆரோக்கியத்தாய் வழங்கியதை நாம் திருவிவிலியத்தில் பார்க்கிறோம். அன்னை மரியா எப்பொழுதும் குறைகளை கண்டுபிடித்து தண்டிப்பவர் அல்ல, மாறாக குறைகளை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு சென்று அரவணைத்து திருத்தக்கூடிய தாய்மை உள்ளம் படைத்தவர் தான் புனித ஆரோக்கிய மாதா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறு செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது அடுத்தவரை நாம் அவமானப்படுத்துவதை நிறுத்த வேண்டும். மாறாக நாம் பின்பற்ற வேண்டிய வழிகள் என்னவென்று பார்க்கிற பொழுது, யாரிடமாவது உங்களுக்கு மனக்கசப்பு இருந்தால் புறம் பேசுவதை விட்டுவிட்டு இந்த வாரமே நேரில் சென்று அவளோடு அமைதியாக பேசுங்க. தவறு செய்த ஒருவருக்கு உடனடியாக மற்றொரு வாய்ப்பை வழங்கக்கூடிய பெருந்தன்மையை உங்கள் குடும்பத்தில் கடைபிடியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் இல்லத்தில் அல்லது நண்பர்களுடன் 2 அல்லது 3 பேர் சேர்ந்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும் பொழுது தவறு செய்தவரை மென்மையாக நாம் திருத்த முடியும். எனவே பிறரின் குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை கண்டு பார்க்கக்கூடிய, பாராட்டக்கூடிய தெய்வீக குணத்தை புனித ஆரோக்கிய மாதா நம் அனைவருக்கும் கொடுப்பாராக. ஆமீன். படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே திருவடியில், படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே திருவடியில், நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும், படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே திருவடியில்.
சகோதர சகோதரர்கள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத உமது நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றைக்கும் மேலாக இறையேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருட்பணியாளர் எல்லம் ஜெகனிவாசகர் குடும்பத்தினர், அருட்பணியாளர் எல்லம் ஜெகனிவாசகர், மதுரை உயர்மறை மாவட்டம். இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ரோஸ்மேரி பேட்ரிக் குடும்பத்தினர், திரு எம் பேட்ரிக் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.